ஈரோட்டில் தீவிர சோதனைக்கு பிறகு முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், களத்தில் இருக்கிறீர்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக மஞ்சு, ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமானது 2 இடங்களில் நடைபெறுகிறது. ஈரோடு அடுத்த சித்தோடு IRTT பொறியியல் கல்லூரியில் 6 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் மையமானது இருக்கிறது. அதே போல கோபி அரசு மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையமானது இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த சித்தோடு IRTT பொறியியல் கல்லூரியில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமானது இங்கு இருக்கிறது. இன்று காலை முதலே வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய முகவர்கள் ஆகியோர் காலையிலிருந்து வர தொடங்கினர். அவருக்கு அதிகபட்ச சோதனையானது நடைபெற்ற பிறகே அவர் உள்ள அனுமதிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தேர்தல் ஆணையத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போல வாக்கு வேட்பாளர்கள் கூடிய முகவர்கள் வரும்போது அவர்கள் அலைபேசி உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் எடுத்து வரக்கூடாது உள்ளிட்ட ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட பின்னரே சோதனைக்கு பிறகு அவர்கள் உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 8 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையமானது இந்த இரு இடங்களில் இருக்கின்றது. இந்த 2 இடங்களிலுமே பார்த்தோம்னா சட்ட நேரத்திலே வாக்கு எண்ணிக்கையான தொடங்கி இருக்கிறது. முதல் கட்டமாக பார்த்தோம்னா தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 21,556 தபால் வாக்குகள் இருக்கின்றன, பதிவாகி இருக்கின்றன. இந்த தபால் வாக்குகள் 8 மணி அளவில் எண்ணப்பட இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கைகள் துவங்கப்பட இருக்கின்றன. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த 2 இடங்களிலுமே பார்த்தோம்னா பலத்த பாதுகாப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா சித்தோடு IRTT பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரைக்கும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பார்த்தோம்னா 648 அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்.